ஆக்சுவலி ஜோ, இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, இங்க நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, மத்த இடத்தை விட அதிக ரேட் கொடுக்கறாங்க. நிச்சயமா இந்த எக்ஸ்சேஞ்ச்குள்ள நிறைய பணம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க தான், ஆனா என்ன பண்றது, அவங்க உதவ மாட்டாங்களே. ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ அந்த மாதிரி சொன்ன? உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை நம்ம கொள்ளையடிச்சிட்டா என்ன? ஏன்டி உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு பக்காவான பிளானை நம்ம ரெடி பண்ணணும். உனக்கு ஓகே தானே? மே, இதெல்லாம் சத்தியமா வேலைக்கே ஆகாது. நம்ம போடுற பிளானை பொறுத்து தான் அது இருக்கு. நான் நிறைய டிவி சீரியல்ஸ் பார்த்திருக்கேன். நீ கவலைப்படாத, ஒரு நல்ல பிளானா நான் போட்டு தரேன். ஏய் ஜோ, நம்ம கிட்ட வம்பிழுத்த அந்த சோடா புட்டி தானே அவன். அவன் லஞ்ச் பிரேக்குக்கு வந்திருக்கான். மே, நம்ம கவனிச்ச வரைக்கும் வென்ஸ்டே தான் இங்க வர்க் ரொம்ப ஸ்லோவா நடக்குது. நீ இங்கே வெயிட் பண்ணு. மே, எங்க போற? மே, அன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்றத முன்கூட்டியே பிளான் பண்ணணும். அங்க எத்தனை பேர் இருக்காங்க, சிச்சுவேஷனை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், நிலைமை கை மீறிடுச்சுன்னா என்ன பண்ணணும். என்னாச்சு? இது ஒரு கண்ணு எங்க இருந்து கிடைச்சதா? ஏய் கத்தாத. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன். நான் ஜஸ்ட் சும்மா தான் உள்ள போயிட்டு வந்தேன். சரி, எதுக்கு உள்ள போயிட்டு வந்த? இது உள்ள எடுத்துட்டு போக முடியுமான்னு செக் பண்ணணும்ல, அப்பதான் கொள்ளையடிக்க முடியும். நம்ம செய்ய போறது ஒரு பெரிய முட்டாள்தனமான காரியம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? நான் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா? ஒருவேளை அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாரு, லைஃப் எப்பவுமே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஆனா டைம் நம்ம சூஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாது. என்னது இது? பிளாக் டே. பணைய கதைங்க வாய் அடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும், இப்ப முட்டாளாவும் ஆயிட்டியா? ஆக்சுவலி வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, வா வீட்டுக்கு போயிடலாம். நீ நர்வஸா இருக்க, அவ்வளவுதான். போலாம். சரி, ஓகேவா, வந்து தொலைகிறேன். உங்களை செக் பண்ணும் சார். பேனா மறந்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். பேக்கை திறங்க ப்ளீஸ். பேக்கை திறங்கன்னு. கண்டிப்பா. கீ செயின்னு நினைக்கிறேன். சரி, உள்ள போங்க. நம்மளுக்கு தான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குல்ல. வந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம், சரியா? லெட்ஸ் கோ. கவலைப்படாத ஜோ, கன் சீக்ரெட் பாக்கெட்ல தான் இருக்கு. நேத்து ராத்திரியே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வயிறு கலகுது, பேசாம இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கே போயிடலாமா? ஏய், கடைசி நிமிஷத்துல வந்து சொதப்பாத ப்ளீஸ். நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோம். அவங்க நம்மள கூப்பிடும் போது நம்ம பிளானை ப்ரொசீட் பண்ணிடலாம். வாங்க வாங்க மிஸ். வாங்க 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 வாங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். எலச்சிட்டிங்க போல. இப்பெல்லாம் பச்சை காய்கறி தான் சாப்பிடுறேன். பில்டிங் பிக்கு போங்க, சரியா? யா. அப்படியே டீம் லீடருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. குட். கோ நவ.
நீங்க 2 பேரும் கொஞ்சம் என் கூட வாங்க. ப்ளீஸ் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போன வாரம் முழுக்க நாங்க கேமரா ஃபுட்டேஜ பார்த்துட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் இந்த இடம் முழுக்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இத பாருங்க, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வர. நீங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. மிஸ் நாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. நாங்க இந்த கவுண்டரை க்ளோஸ் பண்றோம். நான் வீட்டுக்கு போகணும். நான் ஹாஃப் அ டே லீவ் எடுத்துக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ ஆல்ரெடி 1 hour லேட் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் என்கிட்ட அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். திஸ் வே ப்ளீஸ். குட் ஆஃப்டர்நூன் நாட்டி. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நான் இந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண. ஓ அப்படிங்களா? கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணு பேபி. போய் உட்கார். அதான் ஃபுட்டேஜை பார்த்தீங்களே, அதில் தப்பு பண்ணியிருந்தா பிடிச்சி கேளுங்க. ஆனால் எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பிடிச்சி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் தான். நாங்க இப்போ இங்க இருந்து கிளம்புறோம். இங்க மேனேஜர்ல இருந்து செக்யூரிட்டி கார்டு வரைக்கும் சர்வீஸ் சுத்தமாவே சரியில்லை. நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருங்க, அதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். இப்ப நான் உங்க 2 பேரையும் சோதனை பண்ணியே ஆகணும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்து தாராளமா போலாம். ஸ்டாப், ஹேண்ட்ஸ் அப். நவுறாத. உங்க ஒத்துழைப்புக்கு என் நன்றி. இப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்ல, அதான் முடிஞ்சிச்சுல. ஐயோ கடவுளே. 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. போது நிறுத்து. அவன் ஏற்கனவே மயங்கிட்டான். இங்க வா. ஏய், என்ன நடக்குதுங்க? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஷூட் பண்ணாதீங்க. சொல்றத கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்றத கேளுங்க. நீங்க பண்றது பெரிய தப்பு. எல்லாரும் ஒழுங்கா அமைதியா இருங்க, இல்ல நான் சுற்றுவேன்.
டேய் சோடா புட்டி கதை முடுறா. சரிங்க சார் சரிங்க சார். சீக்கிரம் போ. நிஜமா கொள்ளடிக்க வந்திருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையா இரு. இங்க இருந்து கார்னருக்கு போன உடனே கதவை நோக்கி உடனே சரியா? 1 2 3. மே 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 ஹேய், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல யாரையும் கொல்லக்கூடாதுன்னு. நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்க? பாஸ். அடியே என்னடி என்னடி எங்கடி போயிட்டு இருக்க பைத்தியக்காரச்சி? உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜோ, இங்க இருந்து பணம் இல்லாம வெளியே போனோம்னா டியூமரே உன்னை கொன்னுடும். நீ அமைதியாவே இரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மள பார்த்தவனுக்கு போட்டுருவானுங்கடி. எனக்கு ஜஸ்ட் நீ ஹெல்ப் பண்ணு போதும். மே 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 இதுவே போதும் மே, புரிஞ்சுக்கோ. மே போதும் மே, பிடிச்சிருவாங்க. வா போலாம் வா. ரெடியா? 1 2 3. ஐயோ அண்ணா. ஏய் உக்காரு. எல்லா கேமராவையும் ஹார்ட் டிஸ்கையும் நாசம் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் டோரோடது என்ன ஆக்டிவேட்டில் தான் இருக்கு. நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இந்த இடத்த கொள்ளையடிக்க போறேன். நான் உங்ககிட்ட கொள்ளையடிக்கல. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்கன்னா செத்துருவீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அப்பதான் நீங்க உயிர் வாழ முடியும். என்ன புரிஞ்சுதா? நேரத்தை பாத்தியா? கொள்ளடிக்கலன்னு நாம வந்தோம், நம்மள பழைய கதையை பிடிச்சி வச்சிருக்கானுங்க. உங்களோட எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸையும் ஆஃப் பண்ணி இதுல எல்லாத்தையும் போடுங்க. நீதான் முதல்ல. சரிண்ணா சரிண்ணா. எடுத்து உள்ள வை. உன் பேக்கை கொடு. ஹேய் சீக்கிரம் கலட்டு. உன் போனையும் கொடு. என்னோட எல்லா செல்ஃபியும் போச்சு. நம்ம ஊரு காசை விட்டுருங்க. இருக்கிற பவுண்ட்ஸ், யூரோ, டாலர்ஸ், ஏன் அப்புறம் சுவிஸ் பிராங்க் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பேசாம ஓடிடலாமா? நிச்சயமா ஓடிதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி என் பேக்ல இருக்க கேஷும் நமக்கு தேவை. உனக்கு இப்ப பணம் தான் முக்கியம் இல்ல? ஜோ, நான் பணத்தை பத்தி கவலைப்படல, நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கை எடுத்த உடனே அடுத்து நம்ம என்ன பண்றது? ஆக்சுவலி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது இது ஒரு பழைய விட இருந்தது தெரிய வந்துச்சு. நம்ம கூட அங்க ஒரு செக்யூரிட்டி ரூம்ல இருந்தோம்ல, அங்க ஒரு பழைய லாக்கர் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு பழைய கதவு இருக்கு. அந்த பழைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது. இப்போ அதோடய போனோன்னு வைக்க வெளியே போயிடலாம். ஓகே. பேப்ஸ், முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. அவன் சொல்றது கேளு. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நிச்சயமா அவன் நல்ல பையன்தான். இவன் என்ன பேசுறான்? இவனுங்கெல்லாம் நல்லவனுங்களா? என்னடி விட்டா ஓவரா பேசுற? என் நண்பன் ஏதோ போனா போதுன்னு உன்கிட்ட ஒழுங்கா இருக்கான். தேவையில்லாம பேசுனா போட்டு தள்ளிடுவேன். எல்லாரும் இவளை பாருங்க. இந்த மாதிரியான நேரத்துல யாராவது ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அது வயலன்ஸ்ல தான் முடியும்.
டன். நம்ம வேலை பாதி முடிஞ்சது. எங்களை கொல்ல தூண்டாதீங்க. எங்களோட மீதி பாதி மாடியில் இருக்கு. நான் மேலே இருக்கும்போது நீங்க எதுவும் முட்டாள்தனமா பண்ணாம இருக்கணும். புரிஞ்சுதா? நீ நீ அப்புறம் நீ அப்புறம் நீயும் ஃபாலோ மீ. அப்புறம் மிச்சம் இருக்கவங்கெல்லாம் சீக்கிரம். நம்ம 3 பேர் தான் இருக்கோம். நம்மளால இவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது. நம்ம எதை எடுக்க போறோம்? இருக்கிறதுலே வேல்யூபிளானது. ஏய் நீ, எனக்கு இந்த ரூம்ல இருந்து 5 கரன்சி தேவைப்படுது. நீ உள்ள போய் அந்த வால்ட்ல இருந்து இருக்கிறதுல வேல்யூபிளா எடுத்துட்டு வா. சரி. அப்புறம் நீங்க 2 பேரும் பொருளை எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு உதவி பண்ணுங்க. கதவு திறன்னு சொன்ன. உள்ளுக்குள்ள இருக்க மொத்த பொருளையும் தேடணும். சரியா? இருக்கிறதுல எது வேல்யூபிளோ அதை நீ எனக்கு கை காட்டுற. அதுக்கு என்னோட ஐபேட் வேணும். அப்போ போ, போய் எடுத்துட்டு வா. சரி சரி சரி. நீ தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிற. ஏய், நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி விலை உயர்ந்த பொருள் எதுன்னு உனக்கு தெரியாதா? அதானே அவ்வளவு கஷ்டமா? ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரு. உன்னோட இயர்போன் கீழே விழுந்துருச்சு.